ஆக்ஷனில் அவங்க பண்ண முடிவுகள், அந்த ஆக்ஷனுடைய பர்ச்சேசஸ் எல்லாருமே சரியாக விளையாடுறது, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அவங்க கொடுக்கறது, அவங்க மேலே வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக அவங்களுடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி யாரை நம்பி வாங்கியிருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் ஆனால் இந்த முறை பெர்ஃபார்மன்ஸோடைய லெவல் பீக் ஆயிருக்குது பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியோடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே இந்த வருஷம் அவனுடைய ஃபாஸ்ட் பவுலிங். ஜாஷ் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், இந்த 2 பேரும் போட்டு வச்சு வாங்குறாங்க ஆர்சிபியோடைய ஆப்போசிட்டில் வர எந்த டீம் பேட்டர்ஸாக இருந்தாலும் கூட. ஸோ இதுதான் ஆர்சிபியோடைய இந்த வருஷம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. சுயா சர்மா எங்களுடைய டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இந்த மேட்சுடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனியில் ஆரஞ்சு கேப்பை ஹோல்ட் பண்ணுறாரு விராட் கோலி. ஜாஷ் ஹேசல்வுட் பர்பிள் கேப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. குருணால் பாண்டியா பேட்டிங்கில் ஒரு ஃபார்மை பிடிச்சி இந்த மேட்ச்சில் கரெக்டான நேரத்தில் உள்ளே வந்துருக்கிறாரு. ஒரு வேல்யூபிள் 70 odd runs, மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லி என்ன சார் வேணும் எங்களுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி டாப் கியரில் தட்டி தூக்கி போயிட்டே இருக்கிறாங்க ஆர்சிபி.